ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு 1 லேக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரு அசம்ஷன் தான், ஒரு கற்பனையான ஒரு இதுதான். இது நீங்கள் எப்போவுமே நம்ம நம்ம முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ க்ரோத் வந்திருக்குதோ அதே தான் அடுத்த 10 வருஷத்துலையும் வரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம ஒரு கற்பனையாக பார்ப்போம். நான் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னோட அனலைசிஸ் படி நான் டேட்டாவெல்லாம் எடுத்திருக்கேன். சில இதெல்லாம் இப்போ டிவிடெண்ட்லாம் கணக்கிட்டிருக்க மாட்டேன். அதனால நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, நான் மாற்றிக்கிறேன், வேறு புதுசாக போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 இருந்திருக்கு. அதை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரில் 2014 நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போதைக்கு ஹையஸ்ட் ப்ரைஸாக எவ்வளோ இருந்துச்சோ அதை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ரூ. 441 இருந்திருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் 1,00,000 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 226 ஷேர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த 226 ஷேர் எப்படிலாம் க்ரோ ஆகிருக்கும், ஒரு 2014லேருந்து 2024 நீங்கள் போட்ட 1,00,000 எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி ரிலையன்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி 226 ஷேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண 226 ஷேருக்கு இந்த கடந்த 10 வருஷத்துல ரிலையன்ஸ் போனஸ் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு டைம் வர வர கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்டன் ரேஷியோவில் போனஸ் தருவாங்க. போனஸ்ங்கிறது என்னன்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் தான். அது என்னன்னா, ஒரு போனஸ் 1:1 போனஸ் இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் ஒரு ரூ. 2,000 இருக்குன்னா, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்கன்னா, அந்த ஷேர் ஸ்ப்ளிட் ஆகி ரூ. 1,000 ஆயிடும். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னா, 26 நவம்பர் 2009ல ஒரு டைம் போனஸ் குடுத்துருக்காங்க. 1:1 ரேஞ்சில. அதே மாரி 2017ல 1:1 போனஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலு 2024ல 28 அக்டோபர் ரீசென்ட்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 1:1 போனஸ் குடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஒரு 3 தடவ போனஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்றேன். ஸோ இப்ப நம்ம இந்த போனஸ் குடுத்தோம்னா நம்மளோட ஷேர் எப்படி ஆகும்னு பார்ப்போம். நம்ம இனிஷியலா வச்சிருந்த ஷேர் எவ்வளோ வச்சிருந்தோம்னா, பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருந்த ஷேர் 226.6 இனிஷியல் ஸ்டேஜ்ல வச்சிருந்தோம். இப்ப இந்த போனஸ்லாம் ஒவ்வொரு தடவ குடுக்கும்போதும், அம் அ அ என்ன ஆகும்னா, இந்த 226ங்கிற ஷேர் 2ஆ மாறும்போது 2009க்கு அப்புறமேலு அம் 453 ஷேரா மாறி இருந்திருக்கும். அதே 2017ல திரும்பியும் 1:1 போனஸ் ஆகும்போது 453 ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறமேலு 2024ல அந்த 906 ஷேரா இருக்கிறது 1,812 ஷேரா இருந்திருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட நீங்க ரூ. 1,00,000க்கு 226 ஷேர் தான் வாங்கியிருந்திருப்பீங்க. ஆனா, ரிலையன்ஸ் ஒரு 3 தடவ இந்த கடந்த 10 வருஷத்துல போனஸ் குடுத்ததுனால, அந்த ஷேர் அப்படியே 226 இருந்தது 1,812 ஆயிருந்திருக்கும். ஆ அம் இது உங்களுக்கு என்னன்னா, அப்படியே டபுள் டபுள் ஆயிட்டே வரா மாரி. ஏன்னா 3 தடவ குடுத்துருக்காங்கல்ல. அதாவது 200 400 ஆனுச்சு, 400 800 ஆச்சு, 800 1,200 ஆனுச்சு அப்படிங்கிற மாரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது பாருங்க. அது மட்டும் கிடையாது. இதுல என்னன்னா, இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு கம்பெனி அத ஸ்ப்ளிட் பண்ணி டீமெர்ஜ் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிய ஜியோ ஃபினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ஜியோ ஃபினான்ஸ் ஷேர் குடுத்தாங்க.
அப்பன்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட ஒரு 1812 ரிலையன்ஸ் ஜியோ அ அ அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் உங்ககிட்ட அ ஒ 1812 ஷேர் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஜியோ ஃபினான்ஸ் ஷேரும் 1812 கிடைச்சிருக்கும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்த 1812 ஷேரு ரீசென்ட்டா உள்ள நவம்பர் மந்த்ல இப்ப உள்ள கரண்ட் பிரைஸ் வந்து ஆவரேஜா எடுத்துக்கிட்டா கூட ரூ. 1241 இருக்குது. அது வந்து 22,50,000 மாறி இருந்திருக்கும். அதே மாரி உங்களுக்கு வந்து ஜியோ ஃபினான்ஸ்லயும் ஒரு ஷேர் கிடைச்சதா? அது வந்து இப்ப ரூ. 314 ரேஞ்சுல இருக்கு. அதாவது ஐபிஓ அப்ப ரூ. 280ல லிஸ்ட் ஆனுச்சு. இப்ப ரீசென்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 314ல இருக்கு. ஸோ அது ஒரு 5,70,000 கிடைச்சிருக்கும். மொத்தமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணது வந்து 10 வருஷத்துல 28,00,000 20,000 ஆயிருந்திருக்கும். இதுல வந்து நான் வந்து இந்த டாக்ஸு அந்த இதெல்லாம் நான் எடுக்கல. இதுல வந்து என்னன்னா, அதே மாரி டிவிடெண்ட் குடுத்தது நான் எடுக்கவே இல்ல. ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க இப்போ வந்து ஒரு சிஏஜிஆர்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அமௌண்ட்ட 20%ல குரோ ஆனுச்சுன்னா, 1,00,000 20% குரோ ஆனுச்சுன்னா, 5 வருஷத்துல டபுள் ஆகும். அதாவது ஜஸ்ட் 20%ன்னா 1,00,000 2,00,000 ஆகும். 2,00,000ங்கிறது 4,00,000 ஆகும். ஆனா இது வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40% சிஏஜிஆர் மாரி வளர்ந்து, நீங்க போட்ட 1,00,000 28,20,000 ஆயிருக்கும். அதாவது 10 வருஷத்துல. இது வந்து இந்த போனஸ மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து டிவிடெண்ட்லாம் நெறைய வந்திருக்கும். அந்த டிவிடெண்ட்லாம் நான் போடவே இல்ல. இது வந்து என்னன்னா, ஒரு இமேஜினரி ஒரு டேட்டா இதுக்காக தான். ஸோ இது வந்து இந்த மாரி தான் நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணா இன்னொரு 10 வருஷத்துல இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக இல்ல. இது வந்து ஒரு உங்களோட தாட் ப்ராசஸ்க்காக. நீங்க வந்து இந்த மாரி எல்லா கம்பெனியும் நீங்க வேற ஏதாவது கம்பெனிலேருந்து எடுத்து அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வேணாலும் போடுங்க. நான் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் இதுல போடுறேன். அதே மாரி வந்து இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய கங்க்ளோமரேட். அதாவது என்னன்னா, அது வந்து அதுல வந்து பல கம்பெனி உள்ள இருக்குது. அதாவது நீங்க வந்து என்னன்னா, ரிலையன்ஸ் வந்து ஒரு அ அ ஒரு ஆயில் அண்ட் செக்டார்ல இருக்கிற கம்பெனின்னு நீங்க நெனச்சுக்கலாம். ஆனா, இப்ப அவங்களோட பிரசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ அ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ பேமெண்ட் பேங்க்கா இருக்கட்டும், இல்ல ரிலையன்ஸ் ரீட்டெயிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ம் அ லீடிங் டெலிகாம் அதாவது ம் அ ஜியோ ஜியோ டெலிகாமு, அதுக்கப்புறம் வைஃபை, நெட்வொர்க்கிங் அதுலலாம் எல்லாமே இருக்காங்க. ஸோ, இப்ப ஃபியூச்சர்லயும் இதே மாரி எப்படி வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து ஒரு டீமெர்ஜர் ஆயி தனியா லிஸ்ட் ஆனப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைச்சதோ, அதே மாரியே ரிலையன்ஸ்லேருந்து உள்ள கம்பெனிஸ்லாம் டீமெர்ஜ் ஆயி போனஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, குறிப்பிட்ட டைம் இப்ப தான் டீமெர்ஜ் ஆயி இப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அடுத்த வருஷத்துல வந்து அவங்க மெயினா வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயில டீமெர்ஜர் பண்றதா பிளான் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஆ ரிலையன்ஸ் அ அ ஜியோ வந்து டீமெர்ஜர் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஒரு பெரிய கம்பெனில நெறைய கம்பெனி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நான் சொல்ல வந்தது அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான். ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியால வந்து ஒரு டாப் பிளேயர். ஆ பாரதி ஏர்டெல்க்கு அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஜியோ ஜியோ டெலிகாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு ஐபிஓ போட்டாங்கன்னா, அதோட மதிப்பு வந்து 9.3 லட்சம் கோடியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அது மாரி வந்து இப்ப இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆனா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிலேருந்து ஸ்ப்ளிட் ஆனா 1:1 கூட கிடைக்கலாம். அது எப்படி அவங்க ரிலையன்ஸ் பிளான் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ 2வதா பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டெயில்ஸ். இந்த ரிலையன்ஸ் ரீட்டெயில்லே பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு பெரிய குரூப். இதுவும் வந்து ஒரு எதிர்காலத்தில வந்து ஒரு தனி ஐபிஓ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் நியூ எனர்ஜின்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு டீமர்ஜ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, இப்ப உள்ள இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ஜேபி மார்கன் வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து ஓவர் வெயிட்ன்னு வந்து குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்ப உள்ள பிரைஸ்லேருந்து ரூ. 1,468 வரைக்கும் கூட ஒரு ஷேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ ரிலையன்ஸ் வந்து ஒரு பீக்ல இருந்தது வந்து ரூ. 1,360லேருந்து இருந்தது. இப்ப வந்து எல்லாத்தையும் குறைஞ்சு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா,
200 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் விட்டு எல்லாமே டவுன் ஆயி, இப்ப வந்து ரூ. 1211 இல்ல ரூ. 1265 அந்த ரேஞ்சுல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆ இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. இது வந்து கரண்ட் சார்ட்டு. அ இப்ப பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பீக்ல இருந்தத விட ஒரு 25% மாரி டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, 50 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாத்த விட இப்ப டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 25.2ல இருக்குது. இந்த குவார்ட்டர்ல அவங்க ரிசல்ட் குடுத்தது கூட வந்து ம் அ அ 2.58 லட்சம் கோடி அவங்க இது குடுத்துருக்காங்க. அதே மாரியே வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் கூட வந்து 19,323 கோடி அ அ நெட் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ம் அ ரீசனபிள் ரேட்ல இப்போதைக்கு இருக்குது. இதுக்கு மேலயும் கீழயும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் மாரி இருக்குது. அதே மாரி இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி கம்பெனிஸ் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு 10 கம்பெனிஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க கிட்ட ரொம்ப நெறைய சப்சிடிரீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 10 கம்பெனிஸ் வந்து குறிப்பிட்டு சொல்றபடி உள்ள கம்பெனிஸ் தான். ஃபிரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்க இந்த வீடியோவ வந்து உங்களோட கமெண்ட்ஸ போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது குடுங்க. நான் இந்த வீடியோலாம் போடுறது வந்து எனக்கு இந்த மாரி வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி, அ வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த 10 கம்பெனிஸ பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் கீழ இருக்கிற கம்பெனி. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னன்னா ஒரு லீடு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனில வந்து இந்த மொபைலு, பிராட்பேண்டு அதுக்கப்புறம் அ இந்த என்டர்பிரைஸ் சர்வீசஸ் அதெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, மொபைல் டேட்டால வந்து ஜியோ சினிமான்னு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம, இந்த ஜியோ வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து அ ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணி, அதாவது ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு வந்து அம் ஆ இது வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் வென்ச்சரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 16.34% வச்சிருக்காங்க. வியோகாம் வந்து ஒரு 46 82% வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்னி இந்தியா வந்து 36.34 84% வச்சிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜியோ சவான்ங்கிறது கூட இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்குள்ளார இருக்கு. அது வந்து ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலையன்ஸ் ரீட்டெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ஜுவல், ஹம்லியாஸ் அப்படின்லாம் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து இந்த அப்பேரல், ஃபேஷன் அது மாரி ரீட்டெயில் ஸ்டோரு. அ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வந்து அ இந்த கிராசரி ஸ்டோர்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல அந்த மாரி. ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து இந்த ம் அ அ இப்ப லேப்டாப்ஸ் அந்த மாரி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கும்ல, மொபைல் ஃபோன் அதெல்லாம் சேல் பண்றது. ஆ அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு, அவங்க எதுல இருக்காங்கன்னா பிசினஸ்லாம் செட்டிங் அப் பண்ணிட்டு, இந்த அ இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இது பண்றதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் 8 குரூப்ன்னு சொல்லிட்டு மீடியால இருக்காங்க. அதாவது இன்டர்நெட், டிவி சேனல்ஸ் அந்த இது எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் லைஃப் சயன்சஸ் அப்படின்னு ஒரு சப்சிடியரி இருக்கு. அது வந்து என்னன்னா மெயினா மெடிக்கல் அந்த மாரி இண்டஸ்ட்ரியல், பயோடெக்னாலஜிஸ் அந்த இதெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இது என்னன்னா, அ டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், வேர்ஹவுஸு, சப்ளை செயின் அதெல்லாம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் சோலார் இருக்குது. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஈரோஸ் புரொடக்ஷன் இருக்கு. இது வந்து என்னன்னா, ஈரோஸ் இன்டர்நேஷனல் ஒரு ஃபிலிம் புரொடக்ஷன் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஹோல்டிங்ன்னு இருக்குது. ஆர்ஐ ஐஹெச்எல் அதாவது என்னன்னா, இது வந்து அ ஒரு சப்சிடரி ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த மாரி. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் நம்ம பார்த்தோம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நல்லா போனாலும், அதோட ஷேர் ஹோல்டர்ஸும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனி இது வந்து. அதனால வந்து ம் அ இந்த கம்பெனிய வந்து மேக்ஸிமம் என்னால எவ்வளோ இன்புட் குடுக்க முடியுமோ, அது எல்லாமே குடுத்துட்டேன். அ நீங்க உங்களோட ஓன் அனலைசிஸ பண்ணிட்டு, இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட அ அ இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க
இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் ஒரு சின்ன லைக் கமெண்ட்டாவது போடுங்க, இல்லைன்னா உங்களோட எந்த ஒப்பீனியனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.